உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அடடா, அழகா இருக்கே. இதெல்லாம் கல்யாணத்துல எடுத்த போட்டோஸ் தானே? அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், எங்க போற? வாயில என்னமோ ஒட்டி இருக்கு. என்ன? எங்க காட்டுமா? ஒண்ணுமே இல்லையே. எங்க காட்டு. இல்ல, இருந்தது, இப்ப கீழே விழுந்திருக்கும். ஏதோ சாப்பிட்டா மாதிரி இருந்தது. அது சரி, நீ சாப்பிட்டுட்டு வாயை துடைக்க மறந்துட்டியா? இல்ல சித்தி, இன்னைக்கு விரதமாச்சே. அட கடவுளே, நான் சரியான முட்டாளா இருக்கேன். இன்னைக்கு நீதான் விரதம் இருக்க இல்லையா? உன்னால எப்படி சாப்பிட முடியும்? ஓ, ஹேண்ட்கி. இந்த ஹேண்ட்கி விழுந்துட்டே இருக்கும். சரி, போய் எடு. ஓ மை காட். ஐ அம் சோ சாரி. ஆனா இங்க யாரும் ஒழுங்கா சுத்தம் செய்ய மாட்டாங்களா? சாரி சாரி. அது என்னன்னா, நேத்து சாப்பிட்ட பிளேட் இன்னும் பெட்டுக்கு அடியிலேயே இருக்கு. அதனால தான் கேட்டேன். நானே வெளியே எடுக்கிறேன். இங்க பாருங்க, இதுல பொட்டேட்டோ, டொமேட்டோ எல்லாம் இருக்கு. நேத்து சமைச்சிருப்பீங்கல்ல, எப்படி சாப்பிட்டுருக்காங்க பாருங்க. அதுவும் அவசரமா பாதி சாப்பிட்டு பாதி வச்சுட்டாங்க. யாரோ உள்ள திருட்டுத்தனமா சாப்பிட்டுருக்காங்க. இந்த டிஷ் இன்னைக்கு பண்ணதுதான். இன்னைக்கு சமைச்சீங்களா? அப்படின்னா இனியோட பிளேட்டா? நேத்து சாப்பிட்ட பிளேட் இல்லையா? இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பிளேட் இங்க எப்படி வந்ததுன்னு தான். லக்ஷ்மி, இதை நீ சாப்பிட்டியா? கட் கட் கட். Oh, my favorite cake. Mom, thank you so much. மம்மி ஏன் இதை என்கிட்ட சொல்லல? சர்ப்ரைஸா இருக்கலாம். நான் இப்ப சாப்பிட்டுக்கிறேன். ஷட். இன்னைக்கு நான் ஒரு சொம்பு தண்ணி கூட குடிக்க கூடாது. ஆனா நான் இந்த கேக்க சாப்பிட்டுட்டேனே. ரிஷி கிட்ட இப்ப என்ன சொல்லுவேன்? என் ஃபாஸ்டிங்கே கெடுத்துட்டேன். ஷோ, இப்ப நான் ரிஷி கிட்ட என்ன சொல்லுவேன்? கடவுளே, அம்மா மேலதான் தப்பு. எதுக்கு கேக் வாங்குனாங்க? லக்ஷ்மி இன்னைக்கு விரதம் இருக்கா. நேஹா, கொஞ்சம் வாயை மூடுறியா? எங்க என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? ஏய், லக்ஷ்மி முதல் முறையா இந்த விரதம் இருக்கா. அவளுக்கு பசி எடுத்திருக்கோம், அதான் கொஞ்சமா சாப்பிட்டுருப்பா. நீ இருக்க பாரு, அதை எடுத்துட்டு முதல்ல இங்கிருந்து போ. லக்ஷ்மி, போன்றல இந்த சாப்பாட்டை சாப்பிட்டது நீயா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.